Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU கவுன்சிலிங் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். சோ அதிக பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேக்குறது கவுன்சிலிங்க்கு மெயில் வந்து எப்போ வரும், எப்போ ஸ்டார்ட் ஆகும், இது போல தான் வந்து கேக்குறீங்க. சோ TNAU சைடுல எவ்வளவு ஃபாஸ்டா வர்க்ஸ் எல்லாம் போச்சு, அதுக்கு ஈக்குவலா இப்போ ரொம்ப ஸ்லோவா வந்து வர்க்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. சோ இந்த ரீஎவாலுவேஷன் ரீடோட்டல் மார்க்னால தான் வந்து இப்போ கவுன்சிலிங் வந்து டிலே ஆயிருக்கு. மேபி CBSE ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு நியூவா ரேங்க் லிஸ்ட் வந்து அப்டேட் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு இமிடியேட்டா கவுன்சிலிங்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. இந்த ஒரு ரீசனுக்காக தான் இப்போ கவுன்சிலிங் வந்து டிலே ஆயிருக்கு. ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு மெயில் வருது அப்படின்னா அட் அ டைம்ல எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே மெயில் அனுப்பிடுவாங்க. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 days வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ற மாதிரி டைம் கொடுப்பாங்க. ஆல்ரெடி இதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் உங்க ப்ரிஃபரன்ஸை மாத்திக்கலாம், அவ்வளவுதான் அந்த டைம்ல நீங்க பண்ண போறீங்க. ஸோ கவுன்சிலிங்க்கு வந்து எல்லாரையுமே கூப்பிடுவாங்களா, நான் 135 தான் கட் ஆஃப் இருக்கேன், நான் வெயிட் பண்ணலாமா வேணாமா, இல்லை வேற கோர்ஸ்க்கு போய் அட்டன் பண்ணலாமா, இது போல சில பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு பார்த்தீங்கன்னா நீங்க OC, BC, MBC இந்த கேட்டகரியில் இருக்கீங்க, BCM இந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்னா 170 and above கட் ஆஃப் இருக்க உங்களுக்கு மெயில் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு. இதே SC, SCA, ST கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 150, 155 ப்ளஸ் இருக்கீங்கனாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு வந்து யூனிவர்சிட்டி சைடில் மெயில் வரும். லாஸ்ட் டைம் இது போல தான் அனுப்பிச்சிருந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 10 பீப்புள்ஸை வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணுவாங்க. இப்போ வந்து BC கேட்டகரியில் ஒரே ஒரு சீட் தான் இருக்குன்னா அந்த ஒரு சீட்டுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா 10 பேரை வந்து கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுவாங்க. பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருமே கண்டிப்பாக கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து பே பண்ணி தான் ஆகணும். ஆல்ரெடி கவுன்சிலிங் ஃபீஸ் பற்றி சொல்லியிருந்தேன். ஜென்ரலில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் கட்டணும். SC, SCA, ST நீங்கள் 1500 ரூபாய் கட்டணும். 7.5 ரிசர்வேஷனுக்கு ஃபீஸ் கிடையாது. 7.5 ரிசர்வேஷனில் இருக்கவங்க ஜென்ரல் கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணால் மட்டும்தான் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா 7.5க்கு ஃபீஸ் கிடையாது. ஸோ கவுன்சிலிங்க்கு வந்து யார் யாரை கூப்பிட்றாங்களோ நீங்கள் ஃபீஸ் பே பண்ணால் மட்டும்தான் கவுன்சிலிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா OC, BC, BCM, MBC இவங்க எல்லாருக்குமே 170 and above ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மெயில் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப லோ கட் ஆஃப் இருக்கீங்க, 130க்கு கீழே இருக்கவங்க நீங்கள் TNAUவை மட்டும் நம்பாதீங்க, மற்ற கோர்ஸுங்களுக்கும் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் இன்ஜினியரிங் கவுன்சிலிங், பேராமெடிக்கல் கவுன்சிலிங் எல்லாத்துக்குமே வந்து அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப லோ கட் ஆஃப் இருந்து நீங்கள் வந்து அக்ரி தான் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ட்ரை பண்ணலாம். அதுக்கான இன்ஃபர்மேஷனுமே வந்து என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க என்னை பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷனை வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கவுன்சிலிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேபி மண்டே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த வீக் எண்டுக்குள்ளே இந்த ரீவேல்யூவேஷன் ரீடோட்டல் மார்க் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு கம்மிங் வீக்கில் வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆஃப்லைன் கவுன்சிலிங் நடக்க போகிறவங்க ஆல்ரெடி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். இருக்க சீட்டை வந்து அலாட் பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு ஈஸியாக ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். ஸோ ஆஃப்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் அப்டேட் கிடச்சிச்சினாலும் கண்டிப்பாக நான் வீடியோ போட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.